நம்ம அஜித் குட் பேட் அக்லி படத்துடைய டீசர் சில வாரங்களுக்கு முன்னாடி வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அதனை தொடர்ந்து சில தினங்களுக்கு முன்னாடி இந்த படத்துடைய ட்ரெய்லருமே வெளியாச்சு. ஆதிக்குடிய ஸ்டைல்ல ஒரு ரெட்ரோ பாடலின் மூலம் குட் பேட் அக்லி ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆச்சு. ரெட்ரோ பாடல், மாசான சண்டை காட்சிகள், அஜித் படங்களின் ரெஃபரன்ஸ் வசனங்கள் அப்படின்னு ட்ரெய்லர் தாறுமாறாக அமைஞ்சிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் இந்த ட்ரெய்லர் மீது ஒரு சில விமர்சனங்களுமே இருந்துட்டு இருக்கு. ட்ரெய்லர் முழுக்க ரெஃபரன்ஸ் ஆகவே இருப்பதாக ஒரு சிலருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஆதிக் ட்ரெய்லர்ல கதைக்களம் பற்றி எதுவுமே சொல்லாததால கண்டிப்பாக படத்துல பல சர்ப்ரைஸான விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். மாசான காட்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஸ்ட்ராங்கான எமோஷன் இந்த படத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது எப்படியோ கண்டிப்பாக குட் பேட் அக்லி அஜித் படங்களை வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னுமே சொல்லலாம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா மற்றவர்கள் மட்டுமல்ல, படத்தை பார்த்த ஒரு சிலருமே இதையே தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதாவது இந்த படத்துடைய விநியோக உரிமையை விற்கும் பொழுது ஒரு சில விநியோகஸ்தர்களுக்கு இந்த திரைப்படம் போட்டு காட்டப்பட்டிருக்கா. அதாவது இந்த படத்துடைய தமிழக விநியோக உரிமையை வாங்கிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் இந்த படத்தை பார்த்திருக்காங்க. சோ உதயநிதி அவர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக கோலிவுட்டுடைய முதல் 1000 கோடி அப்படின்னு அவருமே புகுந்த தள்ளியும் இருக்காரு. ஆகையால குட் பேட் அக்லி திரைப்படத்திற்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்துட்டு இருக்கு அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. உங்களை யாரெல்லாம் இந்த படத்துடைய FDFS காட்சியை பார்க்க வெறித்தனமா வெயிட் பண்றீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.